டிஆர் பாலு இருக்க புறம்போக்குகளை ஒப்புக்கொள்கிற பாவத்தை இந்த தேர்தலில் செய்து விடாதீர்கள் என்று கேட்கத்தான் நான் இன்றைக்கு நெற்குன்றம் வந்திருக்கிறேன். யுத்தகாலம் கொஞ்சம் கண்ணிய குறைவாக பேசக்கூடாது என்கிற எச்சரிக்கையோடு இருக்கிறேன். ஆனாலும் இந்த நாட்டில் கண்ணிய குறைவாக பேசுவது யார் என்றால் இந்த நாட்டினுடைய உயர்ந்த பீடத்தில் இருக்கிற பிரதமரே கண்ணிய குறைவாக பேசுகிறார். திமுகவை தனிமைப்படுத்த வேண்டும் என்கிற தரிப்பும் இன்றைக்கு பிரதமரிடத்தில் இருக்கிறது. இந்திய துணைக்கண்டத்தின் வரலாற்றில் பிஜேபி என்கிற இந்த பாசிஸ்டுகளின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டுமானால் அந்த முடிவுக்கு முகம் தர வேண்டிய கடமையை ஒரு தேசிய கட்சி தான் செய்ய வேண்டும். ஆனால் ஒரு தேசிய கட்சி செய்ய வேண்டிய கடமையை ஒரு மாநில கட்சியின் தலைவன் ஸ்டாலின் செய்கிறார் என்பதுதான் இந்த நாட்டில் இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கிற அதிசயம். ஏன் இவர்கள் திமுகவின் மீது திரும்ப திரும்ப தாக்குகிறார்கள் என்று பார்த்தால் இந்தியா கூட்டணி ஒன்று அமைவதற்காக அகரம் எழுதியவன் கலைஞர் பெற்ற பிள்ளை ஸ்டாலின் என்பதுதான் அவருடைய ஆத்திரத்திற்கு காரணம். ஒரு புறம்போக்கை போல ஒரு போக்கிரியை போல உயர்ந்த பதவியில் இருக்கிறவர்கள் இப்படி தரம் தாழ்ந்து பேசுகிற அரசியலை தமிழ்நாட்டில் நான் இன்றைக்குத்தான் பார்க்கிறேன். நாங்கள் இன்ன சாதனை செய்தோம், எங்கள் அணிக்கு வாக்களியுங்கள் என்று அவர்கள் கேட்டால் அதிலே நியாயம் இருக்கிறது. ஆனால் திமுகவை தீர்த்து கட்ட வேண்டும் என்கிற வெறியோடும் வன்மத்தோடும் தான் இன்றைக்கு அவர்கள் பேசி வருகிறார்கள். திமுகவை தீர்த்து கட்ட வேண்டும் என்று திட்டம் போட்டவர்களெல்லாம் சாட்சி இல்லாமல் செத்திருக்கிறார்கள் என்பதுதான் திமுகவின் வரலாறு. இன்றைக்கு ஏன் இப்படி பேசுகிறார்கள்? நாங்கள் மட்டும்தான் உண்மையை உறக்கச் சொல்லுகிறோம். வாக்காளர் பெருமக்களுக்கு மிகுந்த கவலையோடு ஒன்றை பதிவு செய்கிறேன். நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டது. தேர்தல் ஆணையம் தேர்தலை வெற்றிகரமாக நடத்துவதற்கு வீகம் வகுத்து வீதிக்கு வந்துவிட்டது. தேர்தல் நடைமுறைக்கு வந்ததற்கு பிறகு டெல்லி நார்த், டெல்லி சவுத், டெல்லி வெஸ்ட் 3 மாநகராட்சிகளை கையில் வைத்திருக்கிற ஆம் ஆத்மி கட்சி சரிந்து கொண்டிருக்கிற சாம்ராஜ்யங்களின் சாம்பல் மேடாக இருக்கிற டெல்லி பட்டணத்தில் 2வது முறையாக அதிகாரத்தில் இருக்கிற ஆம் ஆத்மி கட்சி, பஞ்சநிதிகள் பாய்கின்ற பஞ்சாபில் அதிகாரத்தில் இருக்கிற ஆம் ஆத்மி கட்சி, அந்த கட்சியினுடைய தலைவர் தேர்தல் நடைமுறைக்கு வந்ததற்கு பிறகு அவர் முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கும் பொழுது கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் இன்றைக்கு அடைக்கப்பட்டிருக்கிறார். தேர்தல் நடைமுறைக்கு வந்ததற்கு பிறகு ஹேமந்த் சோரன் ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் கைது செய்யப்பட்டு இன்றைக்கு டெல்லி திகார் சிறையில் வைக்கப்பட்டிருக்கிறார். எனக்கு தெரிந்து இப்படி ஒரு அநியாயத்தை இந்தியா இன்றைக்குத்தான் பார்க்கிறது. இவர்கள் அதை எளிதாக கடந்து விடுகிறார்கள். நீ அரவிந்த் கெஜ்ரிவாலை ஏன் கைது செய்தாய் என்ற கேள்விக்கு பதில் இல்லை. நீ ஹேமந்த் சோரனை எதற்கு சிறை வைத்திருக்கிறாய் என்ற கேள்விக்கு அவரிடத்தில் பதில் இல்லை. 10 ஆண்டு காலம் ஆட்சி நடத்திவிட்டு தன்னுடைய சாதனையை சொல்ல முடியாமல் இதுவரைக்கும் 10 ஆண்டு காலத்தில் நீங்கள் பார்த்ததெல்லாம் ட்ரெய்லர் தான், காட்சியே இனிமேல் தான் வருகிறது என்று பிரதமர் இந்த நாட்டில் நீட்டி முழக்குகிறார். ரோடு ஷோ என்கிற பெயரால் இந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கை சீர்குலைப்பதற்கு அவர்களே இன்றைக்கு ஒரு கருவியாக இருக்கிறார்கள். எப்பொழுது ரோடு ஷோ நடத்துவதற்கு அவர்கள் திட்டமிட்டார்களோ அப்போதே அவர்கள் ரோட்டுக்கு வர முடிவெடுத்து விட்டார்கள் என்பதை நாட்டு மக்கள் புரிந்து கொண்டார்கள். உனக்கு எதற்கு வாக்களிக்க வேண்டும், என்ன காரணத்தை சொல்லி நீ வாக்குகளை கேட்கப் போகிறாய்? திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுகிறது 10 ஆண்டு காலம் ஒரு பாசிசத்தின் பிடியில் இந்தியா சிக்கி இருக்கிறது. இதை யாராவது கேள்வி கேட்க முடியுமா என்றால் முடியாது. பிரதமர்
மனமறிந்து பொய் சொல்லுகிறார். ஒரு பழங்குடியின வகுப்பை சார்ந்த பெண்ணை இந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் ஆக்கியிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நாஞ்சில் சம்பத் நெற்குன்றத்தில் கேட்கிறேன், ஒரு பழங்குடியின வகுப்பை சார்ந்தவரை நீ இந்த நாட்டில் குடியரசுத் தலைவர் ஆக்கியது உண்மைதான். ஆனால் இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதிக்கு, நாடாளும் பிரதமருக்கு, பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகருக்கு, ஒன்றிய அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிற அதிகாரத்தில் இருப்பவர் குடியரசுத் தலைவர். இந்தியாவினுடைய தரைப்படை, கப்பற்படை, விமானப்படை 3 படைகளின் தளபதிகளுக்கும் உத்தரவிடுகிற இடத்தில் இருப்பவர் இந்தியாவின் குடியரசுத் தலைவர். இத்தனை அதிகாரங்களை வைத்திருக்கிற குடியரசுத் தலைவரை நீங்கள் குடியரசுத் தலைவராக இதுவரைக்கும் ஒப்புக்கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் சென்ட்ரல் விஸ்தா என்கிற பெயரில் 25 லட்சம் கோடியில் ஒரு புதிய பாராளுமன்றத்தை கட்டுகிறார்கள். இன்றைக்கு ஏற்கனவே இருந்த பார்லமெண்ட், உலகத்தில் பல நாடுகளுக்கு நான் போய் வந்திருக்கிறேன், வனப்பும் வசீகரமும் வலிமையும் நிறைந்த இந்திய பாராளுமன்ற கட்டிடத்திற்கு நிகரான பாராளுமன்றம் உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லை. அந்த பாராளுமன்றம் இருக்கிற பொழுதே இனி ஒரு புதிய பாராளுமன்றத்தை கட்டி அதை திறந்து வைக்கிற திருவிழாவிற்கு குடியரசுத் தலைவருக்கு அழைப்பில்லை. ராமர் கோவில் பிரதிஷ்டை செய்கிறேன் என்கிற பெயரால் ஒரு மதவாத அரசியலுக்கு முகம் தருவதற்கு எடுத்தவர்கள் முட்டாள்தனமான முயற்சிக்கு குடியரசுத் தலைவருக்கு அழைப்பில்லை. குருமகா சன்னிதானங்களை அழைக்கிறார்கள், குடியரசுத் தலைவரை அழைக்க மறுக்கிறார்கள். இது சட்டத்தின் ஆட்சி தானா? இதற்கு மட்டும் பிஜேபி கட்சி எங்களுக்கு பதில் சொல்லுமா? இன்றைக்கு குடியரசுத் தலைவரை அவர்கள் ஒரு பொருட்டாக கருதவில்லை. இந்தியாவில் இன்றைக்கு பாசிஸ்டுகளின் பிடியில் இந்தியா இன்றைக்கு சிக்கி தவிக்கிறது. ஆதாரங்களை அள்ளி கொட்டி பேசினார் மாசு. இந்திய துணைக்கண்டத்தில் மாநில உரிமைகள் இன்றைக்கு கருவறுக்கப்படுகின்றன. குடியரசுத் தலைவர் லால் கிஷான் அத்வானிக்கு பாரத் ரத்னா விருது அறிவிக்கிறார். பட்ட பகலில் 12 மணிக்கு கடப்பாரை கையில் ஏந்தி ரத யாத்திரை என்கிற பெயரால் ஒரு இரத்த யாத்திரையை நடத்தி பாபர் மசூதியை உடைத்து நொறுக்கிய லால் கிஷான் அத்வானிக்கு பாரத ரத்னா விருது. அந்த விருதை நேரில் வந்து பெறுவதற்கு அவருக்கு உடல் வலிமை இல்லை, முதுமை அவரை முத்தமிடுகிறது என்று தெரிந்து குடியரசுத் தலைவர் லால் கிஷான் அத்வானியினுடைய வீட்டுக்கு போகிறார். லால் கிஷான் அத்வானி சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருப்பதை போல உட்கார்ந்திருக்கிறார். அருகில் நாற்காலி போட்டு நாடாளும் பிரதமர் மோடி உட்கார்ந்திருக்கிறார். குடியரசுத் தலைவர் குனிந்து அந்த பாரத ரத்னா விருதை அவருக்கு கொடுக்கிறார். ஒரு பாரத ரத்னா விருதை பெறுகிற அந்த வைபவத்தில் கூட குடியரசுத் தலைவரை உட்காருங்கள் என்று சொல்லுவதற்கு அங்கே நாதி இல்லை. இதுதான் இன்றைக்கு இந்தியா. இதை எப்படி நீங்கள் எடுத்துக்கொள்ளப் போகிறீர்கள்? இதை எப்படி எதிர்கொள்ளப் போகிறீர்கள்? இந்தியாவில் மிகுந்த கவலையோடு சொல்லுகிறேன், மணிப்பூரில் பிஜேபி கட்சி போட்டியிடவில்லை, மேகாலயாவில் பிஜேபி கட்சி போட்டியிடவில்லை. நீ பெண்களை மதிக்கிறாய், சக்தி ஸ்தலம் என்கிறாய். மணிப்பூர் இயற்கை நாட்டியம் செய்கிற மணிப்பூர், மரகத பட்டு போர்த்தியது போன்ற பசுமை குளிக்கிற மணிப்பூர். கும்கி இனத்தை சார்ந்த 2 பெண்கள், அவர்களை நிர்வாணமாக்கி அவர்களின் கறந்த இடத்தையும் பிறந்த இடத்தையும் ஊரார் உலகோர் பார்க்க ஊர்வலமாக அழைத்து வந்து 1000 மெகதி வகுப்பை சார்ந்தவர்கள் அந்த ஊர்வலம் முடிந்ததற்கு பிறகு அந்த மணிப்பூர் பெண்களை சொல்வதற்கு எனக்கு நாக்கு நடுங்குகிறது. ஒரு காட்டில் அழைத்து சென்று திரும்ப திரும்ப வன்புணர்வு செய்தது ஒரு கும்பல்.
கை கெட்டும் தூரத்தில் இருக்கின்ற மணிப்பூரின் துயரத்தை பார்க்க ஒரு நாள் கூட பிரதம அமைச்சர் இதுவரைக்கும் செல்லவில்லை. நான் இங்கே வந்திருக்கிற தாய்மார்களுக்கு நினைவுபடுத்துகிறேன், உங்களுக்கு இதயம் இருந்தால், உங்கள் இதயத்தில் இரக்கம் இருந்தால், உங்களுக்கு மனம் இருந்தால், உங்களுக்கு மனச்சாட்சி இருந்தால், உங்கள் மனதில் மனிதாபிமானம் என்னும் கொடி பறக்குமானால், உங்களுக்கு கண்கள் இருந்தால், உங்களுக்கு கவலை இருந்தால், அடுத்தவன் படுகிற துன்பம் கண்டு ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்கிற கண்களாக உங்கள் கண்கள் இருக்குமானால், என்னுடைய சகோதரிகளுக்கு மணிப்பூரில் நேர்ந்த கதிக்கு வட்டியும் முதலுமாக கணக்கு முடிக்க பிஜேபி கட்சிக்கு எதிராக வாக்களிப்போம் என்று நீங்கள் ஒரு முடிவெடுக்க வேண்டிய நேரம் இந்த நேரம். ராமர் கோவிலை சொல்லுகிறார்கள். நாஞ்சில் சம்பத் கம்பனுடைய ராமகாதையை எழுத்தண்ணி பிடித்தவன் நான். வட இந்தியாவில் இருக்கிற ராம பக்தர்களை விட தமிழ்நாட்டில் ராம பக்தர்கள் அதிகம். இங்கேதான் 10,000 பாட்டில் கம்பன் தேரெழுந்தூர் கம்பன் ராமகாதையை எழுதினான். திருவெண்ணைநல்லூர் சடையப்ப வள்ளல் அவனுக்கு உதவினான். நீங்கள் ராமருக்கு கோவில் கட்டுகிறோம் என்கிற பெயரால் என்ன செய்கிறீர்கள்? ராமன் என்ன செய்தான்? கைகை வாங்கி வரத்தால் கூனி செய்த சதியால் ராமனுடைய மகுடம் பறிபோயிட்டு அவன் காட்டுக்கு போக வேண்டும் என்று கட்டளையிட்டான் தசரத மகாராஜா. அவன் காட்டுக்கு போன உடனே அவனை வரவேற்றது ஷெட்யூல்டு ட்ரைப். அவனுடைய பேர் குகன், காட்டுவேடன். ராமரை சந்தித்த மாத்திரத்தில் அவருக்கு தேரையும் மீனையும் கொடுத்தான். ஸ்ரீராமனுக்கு மீனை கொடுக்கலாமா, அபச்சாரம் இல்லையா என்று அன்றைக்கும் கத்தினார்கள். ராமன் குகன் கொடுத்த தேனையும் மீனையும் வாங்கி வைத்துக் கொண்டு சொன்னான், அவன் தந்திருக்கிற மீன் கடலின் ஆழத்தில் கிடைப்பது, இது அவனுடைய அன்பின் ஆழத்திற்கு சாட்சி. அவன் தந்த தேன் மலையின் உச்சியில் கிடைப்பது, இது அவனது அன்பின் உயரத்திற்கு சாட்சி என்று குகன் கொடுத்த தேனையும் மீனையும் வாங்கினான் ஸ்ரீராமன். சுக்ரீவன் குரங்கினத்தில் பிறந்தவன், ராமனை போல மனைவியை இழந்தவன். என்னுடைய மனைவி சீதாவை மீட்டதற்கு பிறகுதான், உன்னுடைய மனைவியை மீட்டதற்கு பிறகுதான் என்னுடைய மனைவி சீதாவை மீட்க நான் போராடுவேன் என்றான் ராமன். அந்த குரங்கனத்தில் பிறந்த சுக்ரீவனை தன்னுடைய நண்பனாக ஏற்றுக்கொண்டான் ஸ்ரீராமன். என் பெருமைக்குரியவர்களே, அண்ணன் செய்கிற தவறை நிர்தாட்சியமாக சுட்டி காட்டியவன் தம்பி ராவணன், தம்பி விபீஷணன். ஆனால் ராமபக்தி அவனிடத்தில் இருந்தது. அதற்காக இன்றைக்கு இலங்கை சாம்ராஜ்யத்தை ஆளுகிற பொறுப்பை அன்றைக்கு அரக்கர்குலத்தில் பிறந்த விபீடனனுக்கு கொடுத்தவன் ஸ்ரீராமன். இங்கே ஸ்ரீராமனை கொண்டாடுகிற பக்தர்கள் இருந்தால் நாஞ்சில் சம்பத் கேட்கிறேன், ஒரு காட்டு வேடனை, ஒரு குரங்கனத்தில் பிறந்தவனை, ஒரு அரக்குலகத்தில் பிறந்தவனை தன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொண்டான் ஸ்ரீராமன். ஸ்ரீராமன் பெயரால் அரசியல் செய்கிற நீங்கள் இன்றைக்கு இந்தியாவில் என்ன செய்கிறீர்கள்? நீ மணிப்பூரில் தேர்தலில் நிற்க நீ தயாரில்லை. மேகாலயாவில் நீ போட்டியிடவில்லை. நாகாலாந்தில் இல்லை. இன்னும் வலியோடு சொல்லுகிறேன், 10 ஆண்டு காலம் தேர்தல் மறுக்கப்பட்ட கனியுலுங்கும் காஷ்மீரில் இப்போதும் தேர்தல் இல்லை. பயங்கரவாதத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட்டோம் என்று சொல்லி காஷ்மீர் மக்களுக்கு அட்சயபாத்திரமாக இன்றைக்கு காங்கிரஸ் கொடுத்த 370 பிரிவை தூக்கி தூர எறிந்துவிட்டு இன்றைக்கு காஷ்மீரில் ஒரு குடிமகன் வெளியே வர வேண்டும் என்றால் அவனோடு 30 ராணுவ வீரர்கள் வந்தால்தான் நான் வெளியே நடமாட முடியும் என்கிற அளவிற்கு இருட்டில் இருக்கிறது இன்றைக்கு காஷ்மீர். நீ இந்தியாவை வலிமைப்படுத்தினாயா? அருணாச்சல பிரதேசத்தினுடைய உச்சியில் 40 ஊர்களில் இந்தியாவின் எல்லைக்குள் 40 ஊர்களின் பெயரை இன்றைக்கு சைனா
மஞ்சள் நதி கரையில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற சைனா, சைன மொழியில் இன்றைக்கு அந்த பெயரை சூட்டிவிட்டான். எதிர்வினையாற்றுவதற்கு உங்களுக்கு யோக்கியதை இருக்கிறதா? முதுகெலும்பு இருக்கிறதா? அதையும் தாண்டி கேட்கிறேன், உங்களுக்கு ஆண்மையாவது இருக்கிறதா? பக்கத்தில் இருக்கிற பாகிஸ்தான், அதன் மீது பகை பாராட்டுகிறீர்கள். என் காலடியில் கிடக்கிற இலங்கை, அந்த இலங்கையை உங்களுக்கு நட்பு நாடாக வைத்துக்கொள்ள உங்களுக்கு யோகியதை இல்லை. மாலத்தீவு இந்தியாவின் கையை விட்டு போய்விட்டது. எங்கெல்லாம் இந்தியா தன்னுடைய கொடியை பறக்க விட்டதோ, எங்கெல்லாம் இந்தியா தன்னுடைய சாம்ராஜ்யத்தை விரிவடைய செய்ததோ, அந்த இந்தியா இன்றைக்கு இல்லை. என்ன கேள்வி கேட்டாலும் நேருவின் கல்லறை மீது கல்லறைகிறார்கள். எந்த கேள்வி கேட்டாலும் காவிய தலைவர் கலைஞரின் கல்லறை மீது கல்லறைகிறார்கள். நீ ஏன் இதை செய்யவில்லை என்று கேட்டால் இதற்கு நேருதான் காரணம் என்கிறார். உங்கள் வீட்டில் குழந்தை ஒன்று கருவுற்றாலும் நேருதான் காரணம் என்று சொல்லிவிடுவார்களோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது. அந்த அளவுக்கு தரக்குறைவான விமர்சனம். நேரு இந்தியாவின் விடுதலைக்கு 10 ஆண்டு காலம் சிறை இருந்தவன். அவர் லண்டன் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் பாரத்ல பட்டம் பெற்றவர். இந்தியாவின் மிகப்பெரிய பணக்காரன் மோதிலால் நேருவின் மகன். இந்திய விடுதலைக்கு பாடுபட்ட காங்கிரஸ் கட்சிக்கு மும்பையில் இருக்கின்ற ஆனந்தா பவனம் என்ற அழகிய பவனத்தை காங்கிரஸ் கட்சிக்கு இனாமாக கொடுத்த குடும்பம் என்ற குடும்பம். அவர் லண்டன் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கு பல்கலைக்கழகத்துக்குள் நுழைந்துவிட்டு மாலை வெளியே வருகிற பொழுது எந்த வாசலில் வழியாக அவர் வருகிறார் என்று தெரியாது. 4 வாசல் அந்த பல்கலைக்கழகத்துக்கு. எந்த வாசலில் வந்தாலும் அவரை அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று அந்த காலத்திலேயே லண்டனில் பல்கலைக்கழகத்தில் 4 வாசலிலும் 4 கார் நின்றது நேருவுக்கு. அவர் 10 ஆண்டு காலம் இந்தியாவின் விடுதலைக்காக நைனிட்டால் சிறையில் தவம் இருந்தார். என் பெருமைக்குரியவர்களே, அவர் ஒரு நாள் விடுதலை செய்யப்பட்டார். என் தாய்மார்களே, அலங்கரிக்கப்பட்ட ரதத்தில் அவரை உட்கார வைத்து அவரை வீட்டுக்கு அழைத்து வந்தார்கள் காங்கிரஸ் சேவாதள தொண்டர்கள். கணவர் விடுதலை பெற்று வருகிறார் என்று படுக்கையில் படுத்து கிடந்த இந்திராவின் அம்மா, நேருவின் மனைவி கமலா நேரு துள்ளி எழுந்தார். காலமெல்லாம் காசு நோயாலும் காய்ச்சலாலும் பாதிக்கப்பட்டவர் கமலா. கணவர் வருகிறார் என்று செய்தி அறிந்து துள்ளி எழுந்து முகத்தை அலம்பிவிட்டு, நேரு தேநீர் பிரியர், அவருக்கு எந்த வகையில் டிகாஷன் கலக்கணும், சர்க்கரை போடணும்னு நேருவுக்கு பிடித்தமான தேநீரை தயாரித்து கப்பன் சாஸ்டரில் வச்சுட்டு நேரு வருகிற நேரம் பார்த்து வீட்டிலிருந்து வெளியே இறங்கி கப்பன் சாஸ்டரும் டீயும் நேரு கையில் கொடுத்தாங்க கமலா அம்மா. மனைவியை கண்களிக்க கண்ட மகிழ்ச்சியில் அவர் கொடுத்த தேநீரை வாங்கி குடிப்பதற்கு கப்பன் சாஸ்டரில் இருந்து அந்த டீயை வாய்க்கருகில் கொண்டு போகிறார். பின்னாடி ஒரு பூட்சு சத்தம் கேட்கிறது. அடுத்த சட்டத்தில், கருப்பு சட்டத்தில் அவரை கைது செய்ய பிரிட்டிஷ் போலீசார் வந்து நின்றது. கப்பன் சாஸ்திரியின் டீயையும் டீபால வச்சுட்டு மீண்டும் போலீஸ் வேனில் ஏறினார். காய்ச்சலால் அவதிப்பட்ட கமலா நேரு கண்ணீர் சிந்தி எழுதினார். 10 ஆண்டுகளுக்கு பிறகு உங்களை பார்க்க போகிறேன் என்ற மகிழ்ச்சியோடு இருந்தேன். உங்களுக்கு விருப்பமான தேநீரை தயாரித்து வைத்திருந்தேன். நீங்கள் இந்த தேநீரையாவது குடித்து விட்டு போயிருக்கலாம் என்று கமலா கடிதம் எழுதினார். நேரு சிறைச்சாலையில் இருந்து கடிதம் எழுதினார். குடிச்சிடலாம் கமலா, ஆனால் அந்த தேநீரை குடிப்பதற்கு பிரிட்டிஷ் போலீஸார் அனுமதிப்பார்களான்னு எனக்கு தெரியாது. 2வது, நீ விரும்பி தயாரித்த தேநீரை நான் குடித்தால், நான் குடித்த அந்த காட்சியை உன்னுடைய நினைவில் சுமந்து கொண்டு நீ நாளும் என்னை நினைத்து கொண்டிருப்பாய். உன்னை துன்பத்தின் மடியில் தள்ள விரும்பவில்லை, அதனால் டீயை குடிக்கலைன்னார். அந்த நேருவை 11,000 ரூபாய்க்கு ட்ரெஸ் போடுறவர் தான் குறை சொல்கிறான். 11.5 லட்சத்துக்கு பதவி பிரமாணம் எடுத்த நாள்லேருந்து நான் மாசுவை பார்த்துட்டே இருக்கேன். இதே கருப்பு பேண்ட் தான், இதே ஒயிட் ஷர்ட்டு தான். எவ்வளவு எளிமை!
ஆனால் அவன் போடுற ட்ரெஸ்ஸு 11.5 லட்சம். ஃபேஷன் டெக்னாலஜி படித்த ஒரு ஆள் தான் அதுக்கு வடிவமைச்சு கொடுக்கிறார். அவருக்கு மாச சம்பளம் 5 லட்சம். அவர் பறந்து செல்லுகிற விமானத்திற்கு 8000 கோடி ரூபாய் செலவு, 8000 கோடி ரூபாய் மதிப்பு. நாஞ்சில் சம்பத்து கன்னியாகுமரியிலிருந்து புறப்பட்டு சென்னை வருதுக்கு முன்னே நாய் விடாத பாடு நான் பட்டுட்டேன். 8000 கோடி ரூபாய்க்கு விமானம். வெயில் காலமானதில் பசி வந்தாலும் சாப்பிட முடியலை. அவர் என்ன சாப்பிடுகிறார்னு தெரியுமா உங்களுக்கு? ஜப்பான் காளான். ஒருவேளை அவன் சாப்பிடுகிற ஜப்பான் காளானுடைய விலை 6 லட்சம் ரூபாய். ஏதோ ஒரு பிரியாணியை தின்னுக்கிட்டு சைதை சாதிக்கு பெரிய விருந்து சாப்பிட்ட மாதிரி பூரிப்பில் இருக்கான். அவன் ஜப்பான் காளான் சாப்பிட்றான். அதனால தான் 56 இன்ச்சு மார்பு கொஞ்சமும் குறையாமல் இருக்கு. நீ எங்கே கொண்டு விட்டுட்ட? என்ன நாங்கள் என்ன குற்றம் செய்தோம்? விண்ணை குடைந்து காற்று கூ கூ என்று வீசியது, வெட்டி முறைத்தது மின்னல், கொட்டி முழக்கியது வானம், சட்ட சடார் என்று மழை பொழிந்தது. திக்கெல்லாம் போலுகிற திருநெல்வேலி சீமையில் ஓடிக்கொண்டிருக்கிற பொருணையாறு பரணியாறு ஊருக்குள் புகுந்து 24 அடி உயரத்திற்கு பாய்கிறது. கடல் சூழ்ந்த காயல்பட்டினத்தில் 90 சென்டிமீட்டர் மழை எனக்கு தெரிஞ்சு இதுவரைக்கும் பெய்ததில்லை. தலைநகர் சென்னை வாழ தகுதியற்ற ஊர் என்று மக்கள் நினைக்கக்கூடிய அளவிற்கு சென்னை திக்குமுக்காடியது. தடிகொண்டு பலர் தலையில் அடித்ததைப் போல, இடி வந்து இதயத்தில் விழுந்ததைப் போல துடித்தார் முதலமைச்சர். தமிழ்நாட்டினுடைய சீஃப் செக்ரட்டரி சிவதாஸ் மேனா IAS அவர்களை உடனே நெல்லைக்கு போக சொன்னார். 10 நாட்கள் சீஃப் செக்ரட்டரி IAS நெல்லையில் முற்றுகையிட்டிருந்தார். ஒரு துயர் துடைக்கிற நிவாரண பணியில் ஒரு சீஃப் செக்ரட்டரி 10 நாள் ஒரு ஊரில் முற்றுகையிட்டார் என்றால் அந்த அதிசய மன்னன் ஸ்டாலின் ஆட்சி காலத்தில் தான் நடந்தது. அமைச்சர் தங்கம் தென்னரசு தலைமையில் 10 அமைச்சர்கள் இங்கே முற்றுகையிட்டார்கள். எங்களுக்கு ஏதாவது உதவுங்கள் கேட்டார் முதலமைச்சர். வாங்குகிற இடத்தில் நாம் இருக்கிறோம், தருகிற இடத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பறந்து வந்தார், பறந்து போய்விட்டார். வெங்காயமும் பூண்டும் சாப்பிடாத பெருமாட்டி நிர்மலா சீதாராமன், அவர் பறந்து வந்தார், பார்வையிட்டார், போய்விட்டார். ஒன்றிய அரசிடமிருந்து குழுக்கள் வந்தன. சேதத்தை மதிப்பிட்டு விட்டு வில் சாட்டிஸ்ஃபேக்ஷன், தமிழக அரசினுடைய நிவாரணப் பணிகள் நிறைவாக இருக்கிறது என்று சான்றிதழ் தந்துவிட்டு போனார்கள். டிசம்பர் திங்கள் 19ஆம் தேதி முதலமைச்சர் டெல்லிக்கு சென்றார். பிரதமரை சந்திக்க நேரம் கேட்டார். எப்போ டைம் கொடுத்தான் தெரியுமா? இரவு 7:30 மணிக்கு கொடுத்தான். எப்போதுமே இரவு தான். ஒரு கட்சியில் இன்னொரு கட்சியில் இணைக்கிறான். ராத்திரி 2 மணிக்கு முடிவெடுக்கிறான். பகல் 12 மணிக்கு முதலமைச்சருக்கு நேரம் கொடுத்திருந்தா முதலமைச்சர் சென்னை வெள்ளத்தில் மிதந்து கிடக்கிற சென்னையில் நிவாரண பணியை மேற்கொள்ள வந்திருப்பார். அதை அனுமதிக்க கூடாதுங்கிறதுக்காக இரவு 7:30 மணிக்கு கொடுத்தான். பட்டியலிட்டு 37,000 கோடி ரூபாய் வேண்டும் என்று கேட்டார். பதில் சொல்லலை. ஏன் TR பாலுவுக்கு ஓட்டு கேட்குறேன்னு தெரியுமா? அண்ணன் TR பாலு, தமிழச்சி தங்கபாண்டியன், தயாநிதி மாறன், கனிமொழி எல்லா MPக்களையும் அண்ணன் TR பாலு அழைத்து கொண்டு இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவருடைய வீட்டில் போய் எங்களுக்கு நிதியை விடுவித்து தாருங்கள் என்று கேட்டார். நான் இந்த மேடைக்கு வருகிற நேரம் வரையில் ஒரு காசு விடுவிக்கலை. குடிகார கணவனோடு குடும்பம் நடத்துகிற ஒரு தாய் பசித்து துடிக்கிற குழந்தைக்கு பால் சோறு கொடுப்பதற்கு கழுத்தில் கிடந்த தாலியை விற்று சோறு கொடுப்பதைப் போல கருவூலத்தில் காசில்லை என்றாலும் கண்ணீரிலும் தண்ணீரிலும் மிதக்கிற மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று 6,000 ரூபாயை இந்த நாட்டில் பெருந்தன்மையோடு தந்தார் முதலமைச்சர். எங்கள் சாதனையில் என்ன குறை சொல்லு?
ஆட்சிக்கு வந்தவுடனே கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட மக்கள் அவருடைய குடும்ப நிலையில் நம்மளும் பங்கெடுக்க வேண்டும் என்று 4000 ரூபாய் தந்தார் முதலமைச்சர். இது தேர்தல் வாக்குறுதியில் இல்லாதது. முழு கரும்போடு 21 பொருட்கள் பொங்கலுக்கு தந்தார். எடப்பாடி சொல்றார், கரும்பு இனிக்கல. இவன் கரும்பை வாயில வச்சானா வேற எதையாவது வச்சானா எனக்கு தெரியல. இன்னைக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை பெண்களுக்கு. 1,15,00,000 பெண்கள் அதை வாங்குறாங்க. இந்தியாவிலே இல்லை, உலகத்திலே எங்கே இந்த அதிசயம் நடந்ததில்லை. என் தங்கச்சி பச்சைப்பன் காலேஜில் பேராசிரியராக இருக்கா. அவள் என்கிட்ட கேட்குற, இந்த ரூபா நான் வாங்க முடியுமா, நீ மாசூட்ட சொல்லி ஏதாவது ஏற்பாடு பண்ணுவியான்னு கேட்குறா. ஒரு கல்லூரி பேராசிரியர் 1,35,000 ரூபா சம்பளம் வாங்குறவங்களுக்கே இந்த தொகையை வாங்கணும்னு ஆசை இருக்குது. ஏன் மனைவி என்கிட்ட கேட்குறா, நான் வாங்க முடியுமா? நான் சொன்னேன், நீ எனக்கு மனைவியாக இருக்கிற வரைக்கும் வாங்க முடியாது. அப்போ என்ன செய்யணும்? அதான் தேர்தல் முடிஞ்சு பார்ப்போம்னு சொல்லுவா. நான் தேர்தல் முடிஞ்சு ஊருக்கு போனால் தான் ஏன் நிலைமை என்ன ஆகும்னு தெரியும். 1,15,00,000 பேருக்கு 17 லட்சம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி. அண்ணன் ஸ்டாலினுடைய திராவிட மாடல் அரசு இன்னைக்கு பல மாநிலங்களில் பின்பற்றுகிறார்கள். ஆனால் காலை சிற்றுண்டி திட்டத்தை உலகத்தின் வளர்ந்த நாடாக மதிக்கப்படுகிற கனடாவில் இன்னைக்கு நடைமுறைப்படுத்திட்டான். நாங்கள் சாதனையே செய்யலை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப வேகமாக பேசுகிறான். உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறார். இவனுக்கு உணர்ச்சி இருக்குங்கிறதே நான் இப்போ தான் கண்டுபிடிச்சேன். பிஜேபியோடு உறவை முறிச்சிட்டோம், அப்போ சைதை சாதிக்கு இஸ்லாமியர்கள் ஓட்டு போட்டுருவான்னு அவர் நம்புறார். நான் கேட்குறேன், நீ பிஜேபியோட இப்போது உனக்கு உறவு இல்லையா? நான் கேட்கிற, மோடியினுடைய பெயரை சொல்லி இந்த பாசிச ஆட்சியினுடைய அடக்குமுறையை சுட்டிக்காட்டி எங்கேயாவது விமர்சனம் இதுவரைக்கும் வச்சிருக்கிறியா நீ? இல்லை. கிண்டி ராஜபவனில் ஒரு ஆளுநர் இருக்கிறார், RN ரவி. அகில உலக ஓட்டப்பந்தயத்தில் தங்கப்பதக்கம் வாங்கினவன். அவன் இந்த நாட்டில் திருக்குறளை மொழிபெயர்த்த ஜி போப்பை ஒரு கிறிஸ்தவன் என்கிற சிமிழுக்குள் அடைக்கிறார். கால்டுவெல், பிஷப் கால்டுவெல், என்னுடைய தமிழுக்கு கிளாசிக்கல் லாங்குவேஜ் என்ற தகுதி இருக்கிறது என்று முதலில் உறக்க சொன்னவன் பிஷப் கால்டுவெல். அவரை கிறிஸ்தவன் என்கிறான். என் பெருமைக்குரியவர்களே, எல்லாரையும் மதத்தின் பெயரை சொல்லி ஜாதியின் பெயரை சொல்லி சிறுமைப்படுத்துகிற காரியத்தை ஒரு ஆளுநர் செய்து கொண்டிருக்கிறார். இதுவரைக்கும் எடப்பாடி ஏன்னு கேட்டிருப்பாரா? கேட்கல. எங்கள் பயணம் லட்சிய பயணம். ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன். அன்வர் கான் 62 வயசு, தாராபுரத்தில் பாய் கடை வச்சிருக்கார். அவரும் பாய் தான், அவர் செய்கிற வியாபாரமும் பாய் தான். அணி அணியாக அலையலையாக போகிறான் பழனிக்கு பாத யாத்திரையாக. என் தம்பிகள், என் சொந்தங்கள், காலை 7 மணியிலிருந்து இரவு 11 மணி வரைக்கும் அவருடைய பாய் வியாபாரம் செய்கிற கடையில் 65 பிளக் பாயிண்ட் வைத்திருக்கிறார். பழனி யாத்திரை செல்லக்கூடிய பக்தர்களுக்கு ஃபோனில் சார்ஜ் ஏற்றுவதற்கு ஒரு அன்வர் கான் என்பவர் உதவி செய்கிறார் என்றால் இதற்கு பேர் தான் இந்தியா. இந்த இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையை, இந்த இந்தியாவினுடைய இறையாண்மையை, இந்த இந்தியாவினுடைய மேன்மையை சின்னாபின்னமாக்கி ஒரு கோல்வார்க்கர் தத்துவத்தை நிலைநிறுத்தி கோட்சேயின் இந்தியாவை சிருஷ்டிக்க விரும்புகிறார்கள். அதை எந்த காலத்திலும் அனுமதிக்கக்கூடாது என்பது உங்கள் தீர்ப்பாக இருக்க வேண்டும். அண்ணன் TR பாலு இந்த தொகுதி மக்களினுடைய சுகதுக்கங்களை தீர்மானிக்க இந்தியாவில் ஒரு வலிமை வாய்ந்த படைக்கருவியாக இருந்து கலைஞருக்கு பக்கத்துணையாக இருந்தவர்.
இன்றைக்கு கழகத்தின் பொருளாளராக களத்தில் நிற்கிறார். அவருக்கு உங்கள் வாக்குகளை உதயசூரியன் சின்னத்தில் தாருங்கள். உடைந்து சிதறிய நெஞ்சத்தோடு கேட்கிறேன், உருக்குலைந்த உள்ளத்தோடு கேட்கிறேன், கணக்கற்ற கவலையோடு கேட்கிறேன். உங்கள் காலில் மாலையாக விழுந்து கெஞ்சி கேட்கிறேன், மடிப்பிச்சை கேட்கிறேன், மன்றாடி கேட்கிறேன். ஒரு பிச்சைக்காரன் யாசகம் கேட்டதைப் போல நாஞ்சில் சம்பத் நற்குன்றத்தில் என் அண்ணன் டிஆர் பாலுவுக்காக யாசகம் கேட்கிறேன். வாக்களியுங்கள் உதயசூரியன் சின்னத்திற்கு, வாய்ப்பளியுங்கள் டிஆர் பாலுவுக்கு என்று கேட்டு, காலம் இன்னும் நீட்டிக்க வாய்ப்பில்லாத நிலையில் வெற்றி விழாவில் சந்திக்கிறேன். விடிய விடிய பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.